வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 45 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Babu, a director employee of a private sector company based at Chennai, population above 40 lakhs, draws rupees 10,000 per month as basic salary. Other allowance and benefits attached to office are Diana's allowance, 40% forming part of salary. Okay, Diana's allowance வந்து 40% தான் forming part ன்னு கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% of basic salary, bonus 50% of basic salary, commission rupees 10,000 per month, transport allowance rupees 1,500 per month for commuting between office and residence. Income tax paid by the company on Babu's behalf is rupees 5,000. During the previous year 2024-25, Babu draws salary of April 2024 in advance. Determine the value of perquisite in respect of rent-free house if he has been provided with a rent-free house owned by the company in Chennai. The fair rent of the house is 40,000 per annum. The furniture cost is rupees 40,000. Higher charges paid for other furniture is rupees 10,000. Okay, இப்ப இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பாபுக்கு எவ்வளவு இந்த ஹவுஸ் ரெண்ட் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து டாக்ஸபிள் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஓன்டு பை த எம்ப்ளாயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. ஹவுஸ் ஓன்டு பை த கம்பெனி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹவுஸ் எங்க சிச்சுவேட் ஆயிருக்குன்னா சென்னையில. சென்னை அப்படின்னா இதோட பாப்புலேஷன் இஸ் மோர் தேன் 40 lakh. அப்ப வந்து நம்ம 10% of the salary is taxable for this RFA. ஓகே, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு 10% of the salary is taxable. எஸ், இப்ப போடலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் per month வந்து பேசிக் salary 10,000 வாங்குறாரு. ஓகே, வேல்யூ ஆஃப் RFAன்றது இங்க 10% of salary. சரியா? இப்ப பேசிக் salary பாத்தீங்கன்னா 10,000 into 12, 1,20,000. இப்ப நம்ம 10% of salary கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு salaryனா என்னென்னலாம் வேணும் இல்லையா? அப்ப salary includes பாத்தீங்கன்னா பேசிக் salary 1,20,000. Diana's allowance பாத்தீங்கன்னா 40% தான் forming part of salary சொல்லியிருக்காங்க. ஓகே, பேசிக் salary வந்து 20%, Diana's allowance மொத்த Diana's allowance. ஆனா இந்த RFA calculationக்கு நமக்கு forming part தான் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1,20,000ல 20% கண்டுபிடிச்சு அதுல 40% போடணும். பாருங்க, அதுக்கு நம்ம 1,20,000 அதுல 40 அதுல 20% போட்டோம்னா நமக்கு 9,600 வருது. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வந்து போனஸ் எவ்வளவு அப்படின்னா 50% ஆஃப் பேசிக் salary. பேசிக் salary எவ்வளவு? 1,20,000. அதுல 50% எவ்வளவுன்னா 60,000. ஓகேவா? அடுத்து கமிஷன் வருமா அப்படின்னா வரும். 1,000 per month. அப்ப 1,000 into 12 பாத்தீங்கன்னா 12,000 வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். ஓகே, என்னதான் அவங்க ஆபீஸ்க்கும் ரெசிடென்ஸ்க்காகவும் இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அந்த அலவன்ஸ அப்படின்னாலும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து நார்மல் எம்ப்ளாயிக்கு இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் தான். ஓகேவா? ஹேண்டிகேப் பிளைண்ட் அப்படின்னா தான் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு 3,200 per month. ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? இந்த எம்ப்ளாய பத்தி எதுவுமே சொல்லல. அப்ப இவர் ஒரு நார்மல் எம்ப்ளாயின்னு அர்த்தம். இவர் ஒருவேளை ஹேண்டிகேப்பா இருந்தாலும் பிளைண்டா இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்ப அதெல்லாம் இல்லாதோட்டு இவரை வந்து நம்ம வந்து என்னது நார்மல் எம்ப்ளாயி அப்படின்னு கன்சிடர் பண்ணி இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அப்ப 1,500 into 12, 18,000 டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணிருக்காங்க. பாபுக்கு பதிலா கம்பெனி பே பண்ணிருக்கு. அப்ப அதை எடுக்கலாமா அப்படின்னா சேலரி பர்பஸ்ல அதை எடுக்க கூடாது. அப்புறம் பாபு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் சேலரி வாங்கியிருக்காரு. ஓகே, அட்வான்ஸ் சேலரி வருமா அப்படின்னா அட்வான்ஸ் சேலரியும் வரக்கூடாது. ஓகே, அட்வான்ஸ் சேலரி, அரியர் சேலரி இதெல்லாம் வந்து RFA கால்குலேஷனுக்கு எடுக்கக்கூடாது. இவ்வளவுதான். ஓகே, இப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா வரதுதான் salary for the purpose of computing RFA.
RFA ஓட கம்ப்யூட்டேஷனுக்கு 2,19,600. இப்ப பார்த்தோம்ல RFAனா எவ்வளவு அப்படின்னா இங்க 10% ஆஃப் salary. ஏன்னா இந்த ஹவுஸ் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கிறது சென்னை. சென்னைன்றது மோர் தென் 40 lakh பாப்புலேஷன். அதனால இதுல 10% போடணும். 10% போட்டோம் அப்படின்னா 21,960 வருது. ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். 40,000 காஸ்ட் இல்லையா? அதுல 10%. அன்ஃபர்னிஷ் ஹவுஸோட வேல்யூ வந்து இந்த 21,960. ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்றதுனால அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த 40,000ல 10% போட்டோம் அப்படின்னா 4,000. அது மட்டும் கிடையாது. இது ஒரு ஃபர்னிச்சர் அண்ட் இன்னும் அடிஷனலா ஃபர்னிச்சர் வந்து ஹையர் பண்ணிருக்காங்க. பாருங்க, ஹையர் சார்ஜஸ் பெய்டு ஃபார் அதர் ஃபர்னிச்சர் இஸ் rupees 10,000. ஹையர் சார்ஜஸும் பே பண்ணிருக்காங்க ஃபர்னிச்சருக்காக. அப்ப இதுவும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அது ஓகே. அப்ப ஹையர் சார்ஜஸ் ஒரு 10,000 போட்டாச்சு. ஓகேவா? எஸ். இப்ப இதெல்லாம் சேர்ந்தது தான் பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஃபர்னிஷ்டு ஹவுஸ். ஓகே. இது வேல்யூ ஆஃப் RFAன்றது ஃபர்னிச்சருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஃபுல்லா டோட்டல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 21,960 பிளஸ் 4,000 பிளஸ் 10,000 டுகெதர் பாத்தீங்கன்னா 35,960 வருது. இதுதான் வேல்யூ ஆஃப் ஃபர்னிஷ்டு ஹவுஸ். ஓகே. எஸ். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? இது RFA கம்ப்யூட்டேஷன் பாக்குறதுக்கு தான் பெரிய கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபம் தான். ஜஸ்ட் யாருக்கு எவ்வளவு டாக்ஸபிள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் சேலரி என்னென்ன வரும் எது வராது அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஈஸியா இந்த ப்ராப்ளம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். Thank you for your patient listening.